அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், எலான் மஸ்க், ஆப்பிள் சிஇஓ டிம் குக் போன்ற முக்கிய நிறுவன சிஇஓக்களுடன் சீனா சென்றுள்ளது கவனம் பெற்று வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திப்பதற்காக 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று சீன தலைநகர் பெய்ஜிங் சென்றடைந்தார். இந்த பயணத்தில் அமெரிக்காவின் முக்கிய நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் மற்றும் நிதித்துறை தலைவர்கள் பலர் அவருடன் சென்றுள்ளனர். இது சர்வதேச வர்த்தகத்தில் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ட்ரம்புடன் டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க், என்விடியா நிறுவனர் ஜென்சன் ஊவாங், ஆப்பிள் சிஇஓ டிம் குக், பிளாக் ராக்கின் சிஇஓ லாரி ஃபிங்க் மற்றும் போயிங், சிட்டி, கோல்ட்மேன் சாக்ஸ், குவால்காம், மைக்ரான் ஆகிய நிறுவனங்களின் சிஇஓக்களும் சீனா சென்றுள்ளனர். இந்த பயணத்தின் நோக்கம் சீனாவின் சந்தை வாய்ப்புகளை அதிகரித்தல், தொழில்நுட்ப கட்டுப்பாடுகளை தளர்த்துதல் மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொள்ளுதல் ஆகியவை முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. சீனா மீதான வர்த்தக கட்டுப்பாடுகள், ஏஐ மற்றும் செமிகண்டக்டர் துறையில் அமெரிக்க ஆதிக்கத்தை தக்கவைத்தல், சீனா, தைவான் என இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள புவிசார் அரசியல் பதற்றம் போன்ற முக்கிய விஷயத்தை பற்றி விவாதிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்டுள்ள உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாடு குறித்து இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. குறிப்பாக ஆர்முஸ் ஜலசந்தியில் நிலவும் முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து இருதரப்பும் ஆலோசித்ததாம். சீனாவை இன்னும் ஒருபடி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல இந்த திறமையான மனிதர்கள் தங்கள் மாயாஜாலத்தை புரிய சீனா தனது கதவுகளை திறந்துவிட வேண்டும் என்பதே ஷி ஜின்பிங்கிடம் தனது முதல் கோரிக்கையாக இருக்கும் என்று ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ஒருவர் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை. முன்னதாக 2017ஆம் ஆண்டு ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் பெய்ஜிங் சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.